எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்தேன். பட் போஸ்ட் பண்ண முடியல. அதனால ஓகே இது ஒரு நல்ல ஃபுட் தானே நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு பண்ண போற டிஷ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா, அ ரொம்ப டேஸ்டியா இருக்கிற ஒரு டிஷ்ஷு. அ நம்ம வந்து கீ ரைஸ்ன்னு சொல்லுவோம். இங்க ஹைதராபாத்ல வந்துட்டு பகாரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்கோ. அ அதுதான் செய்ய போறோம். அப்புறமேட்டு அதுக்கு ஒரு சிக்கன் கறி. நம்ப ஊரு ஸ்டைல் சிக்கன் கறி. அண்ட் இங்க வந்து பகாரா ரைஸ்க்கு சிக்கன் ஃப்ரை மாரி குடுக்குவாங்கோ. அந்த சிக்கன் மேல இருக்கிற அ அந்த மசாலா ஒட்டிட்டு இருக்கு இல்லைங்களா? அதிலயே பெசஞ்சு சாப்பிட்டுடுவாங்கோ. பட் நம்பளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிக்கன் கொழும்பு மாரி இருந்தா தான் நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்கும். அதனால இந்த கீ ரைஸ்க்கு அ சிக்கன் குழம்பு செய்றேன். அதுக்கப்புறம் எங்க மாமியார் வந்துட்டு மீன் குடுத்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்கோ. அதுவும் ஃப்ரிட்ஜில இருந்ததால அதுவும் ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம். அ இது வந்து கீ ரைஸ் இல்லைங்களா? ஸோ இதிலயே வந்துட்டு நம்போ தேங்காய் பால் ஊத்துனா, தேங்காய் பால் சாதம் ஆயிடும். ஒண்ணும் இல்ல நம்ம வெறும் எண்ணெய், கீ போட்டுட்டு அது கூட வந்துட்டு கரம் மசாலா ஐட்டம்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா போட்டுட்டா முடிஞ்சிச்சு. அதில நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவை, 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊத்தியிருந்தேன். இப்போ சிக்கன் கொழும்புக்கு வந்துட்டு எல்லா மசாலாவும் வதக்கி அரைச்சுக்கினேன். ஒண்ணும் இல்ல, தக்காளி, வெங்காயம், கரம் மசாலா ஐட்டம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அ கொஞ்சம் கடல போட்டிருந்தேன் கொழும்பு கிரேவி வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டுட்டு, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் அதெல்லாம் போட்டு நம்போ ஒரு பேஸ்ட்டா கிரைண்ட் பண்ணிக்க போறோம், சிக்கன் கொழும்புக்கு. ஸோ அது கிரைண்ட் பண்ணிட்டு நம்ப சிக்கன வந்துட்டு உப்பு, மிளகாத்தூளு போட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில வந்துட்டு இந்த மசாலாவ கிரைண்ட் பண்ணிட்டு, குக்கர்ல எண்ணெய் ஊத்தி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கன அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு குக்கர்ல ஒரு விசில் வச்சாலே போதும். சிக்கன் சீக்கிரமா வெந்துடும் இல்லைங்களா? 1 விசில் இல்ல 2 விசில் வச்சு எடுத்தா, சூப்பரான சிக்கன் குருமாவும் சொல்லலாம், சிக்கன் குழம்பும் சொல்லலாம். அ ஸோ ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளா தான் இன்னைக்கு ந ன் ஒரு இது ஒரு சண்டே குக்கிங் ஆக்சுவலி. அந்த சண்டே ரொம்ப உடம்பு சரியாததால, விளாக் பண்ணலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு சமையல் பண்ணும்போது டக்குன்னு விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுனது. ஸோ சிம்பிளா செஞ்சிடலாம். இதுக்கு சரி வேண்டாம் இன்னைக்கு சாப்பாடு செய்யறதுன்னு சொல்லிட்டு ஆன் ஆன்லைன்ல Zomato, Swiggyலலாம் பார்த்தா ரொம்ப ரேட்டா இருந்துச்சு. அப்புறமேட்டு வெயிட்டிங் டைம் வேற 1 ஹவர் காமிச்சுச்சு. அந்த 1 ஹவர்ல நானே செஞ்சுடுவேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்கோ. எல்லாம் இருக்கு, நம்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நானு வடவடன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு குக்கர்ல கீ ரைஸ் வச்சுட்டேன். ஒரு குக்கர்ல எல்லா மசாலாலாம் வதக்கி அரைச்சு குழம்பு பண்ணியாச்சு. மீனும் வீட்ல இருந்ததால ஃப்ரை பண்ணி ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்டோம். ஆனா, நான் ஆர்டர் பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு இவ்ளோ சமாதானம் ஆயிருந்திருக்காது. பட் வீட்ல செஞ்சு சாப்பிட்டாலே அது ஒரு தனி சந்தோஷம் தான். அ கீ ரைஸும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் அது கூட சிக்கன் குழம்பு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூட எங்க மாமியார் குடுத்து அனுப்பிச்ச மீன் இருந்தது. விரால் மீன் அது. ஜாஸ்தி விரால் மீன் தான் அங்க வந்து ரிவர் இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் ஊர்ல. ஸோ அங்க விரால் மீன் தான் ஜாஸ்தி வாங்குவாங்க. ஏன்னா, அதில முள் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ விரால் மீன் இது பாக்ஸ் ஃபுல்லா குடுத்துருந்தாங்க. நாங்க அப்பப்போ காலி பண்ணிட்டு, மிச்சம் 2 ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு 2 பீஸ் வறுத்துட்டு, கீ ரைஸு, சிக்கன் குழம்பு, அப்புறம் மீன் கூட வச்சு சாப்பிட்டோம். அம் இது போஸ்ட் பண்ணலான்னு ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டு இருந்தேன் இந்த வீடியோ. ஓகே, இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடலான்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்பனா இந்த மாரி ரொம்ப உடம்பு சரியாத, ஓகே வேண்டாம் சாப்பாடு செய்யறது, வெளிய ஆர்டர் பண்ணிக்கலான்னு யோசிச்சுட்டு, இல்ல திருப்பி சமையலே பண்ணிடலான்ட்டு அப்படி தோணியிருக்கா எப்பனான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ.
ஸோ இதுதான் எங்களோட ஒரு சண்டே ஓட ஒன் ஆஃப் த சண்டேயோட குக்கிங் vlog இது. ஸோ கீ ரைஸ், சிக்கன் குழம்பு வித் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டோம். என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் சமையல் செஞ்சுட்டு பிறகு நம்ம சாப்பிடும்போது வர அந்த சந்தோஷமே வேறு லெவல் தான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னும் ஓகேவா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் இந்த மாதிரி எப்போனா சிம்பிளான ஃபுட்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.